வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். கதம்ப சாதம். கதம்ப சாதமும் நம்ம பெருமாளோட தலைகையில் பண்ணியிருக்கோம். அதை தான் எடுத்து சரியான ஓபிடின்னு சொல்கிறேடா. நான் திருப்பி எத்தனை பண்ணுறது சொல்லுங்க. ஏன்னா இது பெருமாளுக்கு தனியாக அம்பாளுக்கு தனியாக கிடையாது, எல்லாருக்கும் ஒரே நைவேத்தியங்கள் தான். அதை நான் திருப்பி பண்ணினேன்னா பண்ணதே பண்ணுறேன் அப்படின்னு எல்லோரும் போர் அடிக்கிறது. பேசுகிறதே எல்லோரும் ரொம்ப பேசாத, பேச்சக்கு வர சமையலை கவனின்னு எத்தனை பேர் கமெண்ட் அடிக்கிறான் பார்த்தேன் இல்லையா? அப்படிங்கிறதே நான் சமையலில் திருப்பி அதே பண்ணேன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும். ஸோ அந்த கதம்ப சாதத்தை தான் அப்படியே இது பண்ணுறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கதம்ப சாதம் தான் சுவாமி அம்பாளோட நைவேத்தியம். அதுக்கு பாயசம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரவை, பாதாம், தேங்காய் இது மூணையும் கலந்து ஒரு பாயசம். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 கிராம் பாதாம் கூட கிடையாது, ஒரு 25 பாதாம் இருக்குது இதில், அவ்வளோதான். ஸோ இதை இதோட கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் வச்சு அரைச்சி இந்த பாயசத்தை பண்ண போகிறோம். சுண்டல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேவரேட்டான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். அதுதான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி பார்த்தேன்னா நல்லா வேக வச்சுருக்கோம். இது ஒரு 8 hours ஊறிட்டு அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக, அதாவது நீங்கள் அடியில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு சுண்டலெல்லாம் வேக விடாதீங்க. எந்த சுண்டலை வேக விடுறதுனாலும் அது முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்கோ, கொஞ்சமாக உப்பு போடுங்கோ. போட்டுட்டு நல்லா ஒரு 2 விசில் கொடுத்தேன், அவ்வளோதான். அழகாக வெந்துடுத்து. 2 விசிலுக்கு இவ்வளோ அழகாக வெந்துடுத்து. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதையே ஏதான ஒரு டிஷ் பண்ணிட்டு நடுப்பில் இன்றைக்கான அம்பாளை பற்றி பேசிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பால் காஞ்சின்னு இருக்குது. இது 1 லிட்டர் மில்க்கு. இது மஞ்சளாக இருக்குது இல்லையா, நல்ல பசும்பால் இது, அதனால இது கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பசும்பால் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க, இல்லையா என்ன பால் கிடைக்கிறதோ அதில் நீங்கள் பண்ணுங்க. இதோட கூட இப்போ தேங்காய் வச்சிடலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் வச்சுருக்கேன். இது நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதோட கலக்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துட்டுருக்கேன். இந்த ரவையை கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க, ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இதை வறுத்துட்டோம். இதை பாலில் ஆட் பண்ணலாம். பால் கொதித்து ரவை நல்லா வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பாதாமையும் தேங்காயும் அரைச்சிருக்கோங்க, அதை கடைசியாக விட்டு அதோட கூட கொஞ்சம் நாளைக்கு கொதிக்கணும்.
கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ. ஸோ இப்போ நம்ம அம்பாளை பற்றின கதை பார்க்கலாமா? மைசூர் சாமுண்டேஸ்வரி அடுத்த இதுவாக சொல்லியிருக்கிறவர். இது வந்து அம்பாளோட தலைமையில் விழுந்த இடம். அதாவது சதிதேவியை தூக்கின்னு சுத்தத்தே ஒரு இடத்துல ஒரு பாகம் விழுந்த மாதிரி இந்த மைசூர் சாமுண்டேஸ்வரி இதில் வந்து தலைமையில் விழுந்த இடம். சாமுண்டேஸ்வரி இதில் வந்து நவராத்திரி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். மைசூர் அங்கே ராஜா வந்து நவராத்திரி வந்து அவ்வளோ இதுவாக தசரா அப்படின்னு ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவா. அந்த மகிஷாசுரனோட இது வதம் பண்ணி அவனுடைய தலை கொய்து விழுந்த இடம்தான் வந்து சாமுண்டி ஹில். அது ஆக்சுவலி மைசூர் அப்படின்ற பேர் வந்ததுக்கே மகிஷாசுரன் வந்து அங்கே வதம் பண்ணினதுன்றதுனால அது மகிஷாசுரனோட பேர்னால அது இதுவாகி மருவி மைசூர் அப்படின்னு வந்தது அப்படின்னு ஒரு புராணங்கள்லாம் போட்டிருக்கு. நான் படித்த புஸ்தகத்துலேயும் அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அம்பாள் வந்து அங்கே மகிஷாசுரனை வதம் பண்ணி அங்கே சாமுண்டியா, துர்காதேவியா, சிம்மவாகினியா சிங்கத்தில் உட்காந்துட்டு அருள் பாலிக்கிறா எல்லாருக்கும். ரொம்ப விசேஷமான ஒரு இது. இந்த மகிஷாசுர வதம் தான் மெயினாக நவராத்திரி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு இதுவே காரணகாரியமாகவே இருந்த ஒரு இது. ஸோ 9 நாட்கள் நடக்கிற அந்த யுத்தம் தான் அவளுக்கான அந்த இதுவாக இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு நவராத்திரியே ஏற்பட்டது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இது தான். பட் இப்பையும் மைசூரில் வந்து நவராத்திரி கொண்டாடுற மாதிரி வேறு எங்கேயுமே இருக்காது. அவ்வளோ ரொம்ப கிராண்டாக இருக்கும் மைசூரை பொறுத்த வரைக்கும். ஆதிசங்கரோட இதில் வந்துட்டு இவளுடைய இதுதான் 4வது இடமா சொல்லியிருக்கிறவர். ரொம்ப விசேஷமான. நீ 18 இடத்தையும் சொல்லி போறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஏன்னா நமக்கு 18 நாள் இல்லை. நான் ஒரு நாளைக்கு 2 நாள் எடுத்திருக்கலாம். பட் அப்புறம் பாட்டு வராது. நிவேத்தியங்கள்லாம் இவ்வளோலாம் இருக்குது. இதுக்கெல்லாமும் டைம் ஆகும். ஏற்கனவே என்னை எல்லோரும் திட்டின்னு இருக்கா, ரொம்ப லாங் வீடியோ போடுறேன், யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு கூட நான் அது மாதிரி ஒரு கமெண்ட் எனக்கு வந்தது, பேச்சு குறை வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு படிக்கிறதே சந்தோஷமாக சிரிப்பாக தான் வரும். பிகாஸ் ஒரு நல்ல ஒரு உரிமையோடு தான் அதை நீங்கள் சொல்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்கள் கூட நான் பகிர்ந்துடணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் தான் நான் இதெல்லாத்தையும் நிறைய பேசுகிறேனே ஒழிய ஐ திங்க் சும்மானா வளன்னு நான் பேசலன்னு நினைக்கிறேன். தெரியல, பேசுகிறேன்னா ஆமாண்டி பேசுகிறேன்னு சொல்லிடுங்க. இந்த தேங்காய், இந்த பாதாம் பருப்பு, ரவை, இது 3மா சேர்ந்த இந்த கீர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெர்ஷன் பாயசம். யாருக்கெல்லாம் மைசூருக்கு போக முடியும், அங்கே போய் சாமுண்டேஸ்வரியை தரிசனம் பண்ண முடியுமோ, ஏன்னா அவளுடைய தலைமையில் விழுந்த இடம் அது. ஸோ அங்கே ரொம்ப பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரியோட இதுவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அந்த நவராத்திரி 10 நாள் ஆகுது ரொம்ப விசேஷமாக. ரொம்ப எப்படி கல்கட்டாவில் சொல்கிறோமோ ஈக்குவலி மைசூர்லேயும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். கல்கட்டாவில் வந்து அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவள் வேறு விதமாக இது பண்ணுவாள். மைசூர் ராஜா பரம்பரை இன்னும் இருக்கா. அவள் தான் இது கோவிலுக்கு இந்த 10 நாள் இந்த உற்சவத்தையே எடுத்து நடத்துவாள். ரொம்ப கிராண்டாக நடக்கும். ஸோ இந்த ரவையும் இதுவும் சேர்ந்த பாயசம் தயார். இதுக்கு நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க் விடுறேன்னா விடலாம், ஆர் நீங்கள் இதில் வந்துட்டு சர்க்கரை போடுறேன்னா போடலாம். மாமி இதில் வெல்லம் போடலாமா அப்படின்னு கேட்பேன். வெல்லம் போடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, நல்லா கம்ப்ளீட்டாக வெல்லத்தை வந்து காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போக கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கட்டும். இதுவும் ஆறின அப்புறம் 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். ஆனால் வெல்லம் கொதிக்கச்சே போட்டுன்னா அது கெட்டு போயிடுச்சுன்னா நமக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஜோரான இந்த இது தயாரெடுத்து இதில் வந்து நான் கண்டென்ஸ்ட் மில்க் விடுறேன்.
உங்கள் சௌகரியம். நீங்கள் வந்து சக்கரை போட்டுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியால் எவ்வளோ தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா நல்லா ஒரு 200 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் கிட்ட சக்கரை போட்டுருங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கே தான் தெரியும். ரவையோட டேஸ்ட்டும் இருக்கும், தேங்காவோட டேஸ்ட்டும் இருக்கும், பாதாமோட டேஸ்ட்டும் இருக்கும், குங்குமப்பூ போட்டுருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான பாயசம் இது. 200 கிராம்ஸ் கண்டென்ஸ்ட் மில்க்கும் விட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதை இறக்கி வச்சுக்கலாம். இந்த 1 ஸ்பூன் கிட்டக்க நெய் விட்டுருக்கேன். ஸோ முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு 1 ஸ்பூன் நல்லா வறுத்துட்டோம். சாரோலி அவசியமா அப்படின்னு கேட்டேன்னா இந்த மாதிரி பாயசத்துக்கெல்லாம் போட்டேன்னா நல்லாயிருக்கும். இந்த சாரப்பருப்பு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் பார்க்கலாமா. நல்லெண்ணெய் விட்டாச்சு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, மாங்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். மாங்காய் 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு சுண்டல் ஆட் பண்ணுவோம். சுண்டலுக்கு தேவையான உப்பு. இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, மிளகாய்த்தூள் வறுத்துட்டு பொடி பண்ணி ட்ரையாக பொடி பண்ணி அதை ஆட் பண்ணியிருந்தீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கு மிளகா பொடிக்கு பதிலாக அது மாதிரி நீங்கள் பண்ணி போட்டிருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீ ஏன் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஆக்சுவலி எனக்கு தனியாவோட இதை ஒத்துக்காது, ரொம்ப சாப்பிட முடியாது. அதனால சரி நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சுவாமி பிரசாதம்னாலுமே நெக்ஸ்ட் கடைசியில் அப்புறம் நம்மளும் எல்லாருக்கும் கொடுத்து நம்மளும் எடுத்துப்போம் இல்லையா, நமக்கு எது ஒத்துக்கிறதுன்னு யோசிக்கணும் இல்லை. அதுதான் எல்லாமே சுயநலக்கான இதுதான். ஆக்சுவலி எல்லா இதுவும் பண்ணியிருக்கேன். மாமி எவ்வளோ தேங்காய் உடைச்சேன் அப்படின்னு கேட்டேன்னா பெரிய காயாக 1 காய் உடைச்சேன். அதில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுருக்கேன். அதாவது இன்னைக்கு டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாலேருந்தே தேங்காய் எடுத்து போட்டது ஒரு 5 எபிசோட்ஸ் இருந்திருக்கும். அந்த 5 எபிசோடுக்கும் ஒரு பெரிய காய் தேங்காயை உடைச்சி அப்படியே பண்ணிவிட்டு சுவாமி நைவேத்தியம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் உண்மையை உடைச்சேன்னா நம்மக்கிட்ட எதுவும் ஒளிவு மறைவே கிடையாது, எல்லாத்தையும் அப்படியே டிரெக்டாக சொல்லிவிடுவேன். பட் என்ன நடக்கிறதுன்றது பிகாஸ் அன்னன்னைக்கு நான் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அதுவாக காத்தால சுழிச்சு சாயங்காலம் இது பண்ணுறேன். இது என்னால் பாசிபிள் இல்லாத விஷயம். என்னுடைய வயசுக்கு இதுக்கு என்ன முடியுமோ உங்களுக்கும் அதை நான் சொல்லி கொடுத்துட்டு என்னையும் நான் நிம்மதியாக வச்சுட்டு பண்ணணும். அதனால அதை என்றைக்கு முடியறதோ அன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஸோ ஜோரான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலும் தயாராகிருக்கு. ஹோப் இன்னியோட இந்த கதம்ப சாதம் வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பேன். அதுக்கப்புறமா இந்த தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், அந்த பாதாம் தேங்காய் அண்ட் ரவை போட்ட பாயசம், அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பண்ணி பார்த்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து நெக்ஸ்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஆற்றுக்கு வரவாளுக்கெல்லாமல் இந்த மாதிரி பாயசமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். வெத்தலைப்பாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ரூபா கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு வெத்தலைப்பாக்கு கொடுக்கலாங்க. श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी आगमवेद कलामयरूपिणी आगमवेद कलामयरूपिणी
அகில சராச்சர ஜனனி நாராயணி நாககண நடராஜ மனோஹரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலக முழுது என அகமுற காணவும் உலக முழுது என அகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே உழன்று திரிந்த என்னை உத்தமனாகி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிலனன தொடர்ந்த முன்னாள் கொடுமையை நீக்க செய்தாய் நிழலென தொடர்ந்த முன்னாள் கொடுமையை நீக்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்கி வைத்தாய் தொடர்ந்த உன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அன்பை புகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அடைக்கலம் நீயே அம்மா அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. ஹோப் இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், எனக்கு ஃபீட்பேக் கொஸ்டின் வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.